ஃபஸ்ட்டெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வெளியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கேரட் பீன்ஸ்லாம் சுத்தமாகவே வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட் வாங்கிட்டு வந்தோம்னா நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா கேரட்லாம் சுத்தமாக அழுகி போகுது. வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே மாட்டேன், வெளியே வச்சே தான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஒரு வாரத்துக்கு கூட பீட்ரூட்லாம் நான் ஒரு வாரத்துக்கு கூட வெளியே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வேளை காய் நல்லா இல்லையா, காய் அப்படி இருக்கா இல்லை வெயில் அடிக்கிறதுனால இவ்வளோ வெயில் இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படி தான் நான் அசால்ட்டாக வாங்கிட்டு வந்து காயை நைட்டு வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி பார்த்தா கேரட் சுத்தமாகவே ஒரு வேலைக்கு கூட ஆகாமல் ஆயிடுச்சு, வேஸ்ட்டாகவே போச்சு. அதுலேருந்து நான் ஃப்ரிட்ஜில் காய் வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ரொம்ப ரேராக தான் ஒரு வேளை ரொம்ப டயர்டாகவோ இப்படியோ இருந்தால் மட்டும்தான் வச்சுருந்து காலையில் எடுத்து, அதுவும் இந்த கேரட் பீன்ஸை மட்டும் எடுத்து நைட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்படி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ரெட் பீன்ஸ் குழம்பு வைக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரெட் பீன்ஸ் நிறையா இருந்தது. அதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுக்கலாம், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இதெல்லாம் யார் சொல்கிறான்னா யூடியூப்பில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒன்று ரெட் பீன்ஸ் அப்படின்னு போட்டால் அதை பற்றி எல்லாமே வருதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், ஒரு 2-3 மாதத்துக்கு இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நிறையா இருக்குது. அதனால் அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 3 டைம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கும் அதுதான் செய்யலான்னு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இட்லியும் ஊற்றுறதுனால கொஞ்சம் ப்ளைன் சாம்பாராக இருந்தால் கொஞ்சம் நல்லா, ப்ளைன் குழம்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ரெட் பீன்ஸ் மட்டும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். போன டைம் ரெட் பீன்ஸ் குழம்பு வைக்கிறப்போ புளிப்புக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல, ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லா இல்லை, கொஞ்சம் புளிப்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால இந்த டைம் கொஞ்சமாக புளி சேர்த்து வச்சுருந்தேன். இந்த டைம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அடுப்பு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எரியிறதுனால நிறையா குக் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். நான் காலையில் எழுந்திரிச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னா